ஹலோ, இன்னைக்கு பைபிள்லேருந்து ஒரு வசனம். ஆதியாகமம் 38:7. யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, சிம்சோன் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபையில் அவருக்கு உண்டான தரிசனம் அவருக்கு விரோதமாக எத்தனை போர் வீரர்கள் வந்தாரோ அவர்களை வீழ்த்தும் வண்ணமாக பலமுள்ளவராக இருப்பார். அவருடைய பலமே அவருடைய தலை முடியில் இருக்கும். ஆனால் சிம்சோன் ஒரு பெண்ணுக்கு மயங்கி அவருடைய ரகசியத்தை சொன்னது நிமித்தம் அவர் அவரையே இழந்து போவார். பொல்லாத வழியில் நடந்தது நிமித்தம் சிம்சோன் அவருடைய வாழ்க்கையை அவரையே இழந்து போவார். இந்த நாட்களில் நம்மளுடைய வழி இப்படிப்பட்ட வழியாக இருக்குது என்கிறத சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்றும் இல்லைங்க, பொல்லாத வழியில் நடப்போம்னா அதற்கு ஏற்ற பலனை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிப்போம். எதை சொல்லப்பட்டிருக்குது, பொல்லாதவனாக இருந்தால் கர்த்தர் அவனை அழித்து போடுவார். கர்த்தருக்குள்ளாக மனம் திரும்புவோம், பொல்லாத வழியை விட்டு கர்த்தரின் வழியை பிடித்துக்கொள்வோம், கர்த்தரை பின்பற்றுவோம். God bless.